ஈரப்பதம் குறைந்து இறுகி விடுகிறது. இயற்கை விவசாயத்தில் நீங்க எங்க வெட்டினீங்கன்னா உள்ள மண்ணு வரும், காட்டு பூரா பிச்சை தொலை பெருசா இருக்கும், எலி தொலை பெருசா இருக்கும். ரெண்டா மண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புறப்பட தன்மை இருக்கு, கெட்டி தன்மை ஆகாது. இதுல இருக்கக்கூடிய செடியோட வேர் நல்லா பாம் நல்லா போகும், செடி தெம்பா இருக்கும். ஆனா இதே வந்து நீங்க நம்ம செயற்கை உரம் போடுற விவசாயம் பண்ண பார்த்தோமா அந்த மண்ணு கொஞ்ச நாளே அந்த நிறமே மாறுங்க. இப்போ வந்து இந்த சிகப்பு மண்ணு கொஞ்ச நாளையில விழுதா போயிடும். அந்த மண்ணில் வந்து காய்ச்சி காய்ச்சல இந்த பில்லு கூட இருக்காதுங்க. இந்த தை மாசம் பாத்தீங்கன்னா பச்சை பிள்ளை எங்க பார்க்க முடியாது. நம்ம இயற்கை விவசாயம் எல்லாத்தையும் இருக்குங்க. செயற்கை விவசாயத்தில் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பறவைகள் எங்கேயும் தெரியாது, பூச்சிகள் காட்டில் பூச்சிகள் தெரியாதுங்க. ரெண்டாவது நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து காய்கறிகள் பூச்சி இருக்குங்க. அந்த செயற்கை விவசாயத்தில் வந்து பூச்சி இருக்காதுங்க. என்ன காரணம்னா அந்த பூச்சி கூட அதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய தன்மை அது இல்லைங்க. அந்த அளவுக்கு அது விஷம் இருக்குங்க. நம்ம இயற்கை விவசாயத்தில் அந்த உயிர் தன்மை உயிர்ச்சத்து நல்லா இருக்குங்க. இதுதான் இயற்கைக்கும் செயற்கை வித்தியாசம். இந்த உலகில் எல்லா உயிரினங்களும் தொடர்ந்து இருப்பதற்கு இனப்பெருக்கம் நடைபெற வேண்டும். நமது முன்னோர்கள் நமக்கு அடையாளம் காட்டிய பாரம்பரிய விவசாயத்தில் விதைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. விதைகள் வீரியமானதாக இருந்தால்தான் விளைச்சலும் வீரியமானதாக இருக்கும். இன்றைய நிலை என்ன தெரியுமா? நாம் நமது பாரம்பரியத்தை இழந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஜெனடிக்கலி மாடிஃபைடு விதைகளை வாங்கி விதைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இத்தகைய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட